ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் உங்களுடைய எம்ஜே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சாருடைய ஓட்டு விகிதம் தற்போது வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே விஜய் சாருக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டாக் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ பல இடத்துல இருந்து கணக்கெடுப்புகளுடைய முடிவுகள் வந்துகிட்டே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கணக்கெடுப்பு முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு, பர்சன்டேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா விஜய் சாருக்கு பாத்தீங்கன்னா 45% அப்படின்னு சொல்லப்படுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், தமிழகத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 76% வரைக்கும் ஓட்டு வரும். 16% அப்படிதான் வரும். வாட் எவர் இட் இஸ், அவங்களுடைய கணக்குப்படி 45% வரைக்கும் விஜய் சாருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பாசிபிளே கிடையாதுங்க. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கம்பேர் பண்ணும்போது பாசிபிள் கிடையாது. பட் ஆனா விஜய்க்கு அதிகப்படியான பர்சன்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டா ஒரு 40% வச்சுக்கலாமே. ஸோ 40% வந்துட்டு விஜய் சாருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கணக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய விஜய்னா, ஆதவன்னா, புஷி ஆனந்த் சாரு. சோ இந்த 40% கொஞ்சம் கொஞ்சமா விஜய் சார் குறைச்சிட்டாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் 5% எங்க தெரியுமா போச்சு? கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா 41 பேர் செத்து போனாங்க. மக்களுக்கு ஏதாவது உங்கள் விஜய் முன்னாடி வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னவரு ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டாரு. நிக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டாரு. 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஆளையே காணும். 20-25 நாள் கழிச்சு ஒரு சின்ன வீடியோ வருது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த இடத்துல அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா விஜய் சாருக்கு இந்த மெச்சூர்டான ஓட்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல விஜய் சாருக்கு போடலாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு 5% ஓட்டு காலி. பார்ட்டியில 5% காலி. பேலன்ஸ் 35% இருக்கு. சரிப்பா, 35% இருக்கு. இப்பவும் நம்ம தான் வந்துட்டு லீடிங்கு, விஜய் அண்ணா தான் முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு கனவுல இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்ப வந்திருக்க விஷயங்கள்லாம் இன்னும் இதை விட மேல மோசமா போய்கிட்டு இருக்கு. அதாவது அந்த கரூர் விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம விஜய் சார் வைஃப் இருக்காங்கல்ல, சங்கீதா, அவங்க வந்துட்டு விஜய் என்ன கிட்டத்தட்ட 5 வருஷமா பிரிஞ்சுதான் இருக்கோம் நாங்க 2 பேரும். அவர் வந்துட்டு காசு கொடுக்காம என்ன மேன் ஹேண்டலிங் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சைக்கோ அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் மேல தான் பெத்த பொண்ணு கனடால வந்துட்டு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தப்ப அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் கூட போல. ஆனா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவருடைய அவருடைய மனைவிக்கு 2வது குழந்தை பிறக்க போது, அதனுடைய இந்த புனித நீராட்டு விழாவா, சோ அதுக்கு போயிருக்காரு. அதாவது இந்த வளைகாப்பு விழால, சோ அதுக்கு போயிருக்காரு. இதை இன்னைக்கு வச்சு கிழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு கோர்ட்ல கேஸ் போறப்ப அதெல்லாம் ஒத்தான மேட்ரு இல்ல. என்னது ஒத்தான மேட்ரு இல்ல? 25 வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்தின ஒரு பொண்டாட்டி, அவ்வளோ பெரிய பையன், அதுக்கப்புறமா உங்க பொண்ணு, இவங்க எல்லாம் ஒத்து கிடையாதா? இவங்களே ஒத்து இல்லைன்னா அப்போ எங்களையும் உங்களை நம்பி இருக்க தொண்டர்களையும் ஒத்தாவ பாப்பீங்க? தெரியலையே. ஆனா அதையே வர்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல 5% முடிஞ்சுது. அதை தொடர்ந்து என்ன ஆச்சு தெரியுமா? பயங்கரமான ஒரு விஷயத்துல இன்னும் செம்மையா மாத்திக்கிட்டார். திருப்பரங்குன்றம் விஷயத்துல வாயை திறக்க மாட்டார். ஆனா திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு மட்டும் சொல்லுவார். இது பத்தாதுன்னு நாட்டுல கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது, போர் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் என்னென்ன தட்டுப்பாடுகளோ வரப்போகுது, இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாரு, பேச தெரியாது. இதுதான் உண்மை. எதை வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பேசிட்டு போய்கிட்டே இருக்குது. இது கூட பரவாயில்ல, அவரோட பல பிரச்சனைக்கு அவரே பேசுறது கிடையாது. பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. சிபிஐக்கு போயிட்டு ஏதோ வந்துட்டு சாதிச்சுட்டு வந்த மாதிரி, காஸ்கார் வாங்கிட்டு வந்த மாதிரி கையை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கிறது. ஏன் தன்னுடைய தொண்டர்கள் இறந்தாலோ இல்ல தன்னுடைய தொண்டர்களுக்கு ஏதாவது நடந்தாலோ அதை பத்தியுமே கவலைப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்ததுனால அவர் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இருந்தது அவருடைய தொண்டர்கள். மேலும் இந்த த்ரிஷாவுடைய விஷயம், ஒரு மனைவி ஒரு புகாரை வச்சிருக்காங்க, ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அவர் கூட வந்துட்டு பல வருஷமா கொடுத்தவரை எடுத்துட்டு இருக்காரு, அவங்க எல்லாம் சோசியல் மீடியால போட்டோஸ் போறதை பார்த்தா எனக்கு காண்டா இருக்கு, கடுப்பா இருக்குன்னு ஒரு மனைவி சொல்லும் போது, அது எப்படி அடுத்த நாள் அதே பொம்பளையோட, சாரி பொம்பளைலாம் சொல்றேன், அது எப்படி அடுத்த நாள் வந்துட்டு இன்னொரு லேடியோட வந்துட்டு ஒரு கல்யாண, எப்படி புரியல. இதுலயே பெண்கள் ஓட்டு 5% போயிடுச்சு.
இப்படி தனக்கு இருந்த 40% ஓட்டு இல்ல 5 15% ஓட்டை குறைச்சதே நம்ம விஜய்னா தான். சரிப்பா 25% ஓட்டு இருக்கு, இதை வச்சு கூட எப்படியாவது முட்டி மோதி சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க புதிச்சார் பாருங்க நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா. சூப்பரா மேடை ஏறியோ மேடை ஏறினா விஜய் புகழ்ந்து பேசலாம், தப்பே கிடையாது. எதுக்காக அந்த மேடை? வகுப்பு வாரிய சட்டத்துக்கு ஆப்போசிட்டா பேச வந்த, தப்பே கிடையாது. பெண்கள் பாலியல் அதிகமா துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லி பேசின, தப்பே கிடையாது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கணும்னு சொன்ன, எல்லாத்துக்கும் போராட்டத்துக்கு தான் அந்த மேடை. இத பத்தி பேசாம நீ வந்துட்டு ரஜினி சாருக்கு திராணி இல்லை, விஜய்க்கு இருக்கும் அளவுக்கு ரஜினி சாருக்கு திராணி இல்லைன்னு சொல்லி பேசியிருக்க. ரொம்ப சிம்பிளா ரஜினி சார் ரொம்பலாம் பேச மாட்டாருங்க, அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பேச வராது. ஆனா பேசினா தாங்க மாட்டீங்க. பேசுறதா சிம்பிளா சொல்லிட்டாரு, காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லணும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 24-30 மணி நேரத்துக்குள்ளேயே ஆயிடுச்சு. பயங்கரமா பதில் சொல்லிடுச்சு. இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல வந்துட்டு நீங்க போட்டோ எடுத்தீங்கல்ல, ஜனநாயகன் படத்துக்கு வீடியோ எடுத்தீங்கல்ல, அந்த வீடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கு சவுக்கு சங்கர் சார் எல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டிருக்காரு. பாருங்க இந்த கேமரா எல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய படம் எடுப்பாங்க, 100 கோடி 200 கோடி எல்லாம் படம் எடுப்பாங்கல்ல, அந்த படத்துக்கு பயன்படுத்துற கேமரா அதெல்லாம் தான் இங்க இருக்கு அப்படின்னு பயங்கரமா ஒரு ஆதாரங்கள் வெளியிட்டு இருக்காரு. நக்கீரன் சார் எல்லாம் அப்பவே சொல்லிட்டாரு. சோ இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய டைரக்டர் எல்லாம் இப்ப தற்போது கூட்டு வச்சு என்கொயரி பண்ண போறாங்களா சிபிஐல, அவருக்கு எல்லாம் சம்மன் வந்திருக்கான். சோ இதனால வந்துட்டு இன்னும் பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா நம்ம ரஜினி சாரை வந்துட்டு தொட்டதுனால அந்த இடத்துலயே 5% ஓட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஆதவ அர்ஜுனா பேசுறாருல ஊழல் இல்லாத கொடுப்போம், பூர்ண மதிவிலக்கு கொடுப்போம்ட்டு அவர் பேக்ல தான் வந்துட்டு காஸ்ட்லியான சரக்கு ஃபுல் எடுத்துட்டு போயிருக்கா போல. ஏர்போர்ட்லயே தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கழிச்சுதான் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. தேவையெல்லாம் சார். இந்த மாதிரி விஷயங்களால ஆதவ அர்ஜுனால ஒரு 5% போயிடுச்சு. 25ல 5 போயிடுச்சு, பேலன்ஸ் 20 தான் இருக்கு. இந்த 20 நான் சொன்ன பாத்தீங்களா, 2 இரிட்டேட்டிங் ஃபேஸ், அது சொல்லிச்சிங்கல்ல, ரெட்டி எல்லாம் ரெட்டி, பெரிய புரட்சியே நடக்க போகுது. அங்கிருந்து வரப்போறாங்க, இங்க இருந்து வரப்போறாங்க, அவரும் வராரு கூட இவரும் நொட்டுறாரு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே 5% ஓட்டு போயிடுச்சு. சோ பிப்ரவரி மந்த் யார் யாரோ வர போறாங்க, எங்கெங்கிருந்து வர போறாங்க, நம்மளும் நம்பியே 4 பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம நேசக்கரை நீட்டணும் இல்லையா. ஐயோ அப்பா, சவுக்கு சங்கர் சார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த நியூ படத்துல வந்துட்டு கிரண் ராத்வர் பேசியிருப்பாங்க, என் ஆத்துக்காருக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அவர் பாவம் இல்லையா, அது அவரோட ஸ்லாங்கர் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. அந்த மாதிரிதான் விஜய் சாருமே பேசியிருந்தாரு. இனிங்களாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% போயிடுச்சு. 20லயும் 5 போயிடுச்சு, பேலன்ஸ் இருக்கதே பாத்தீங்கன்னா வெறும் 15 தான். சரி 15 இருக்கேப்பா, எதிர்கட்சியா தாவலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கூட்டணிக்கு யாருமே வரல. இது கூட பரவாயில்லங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில விஷயம் சொல்லட்டுமா, அவங்க தொண்டர்கள் செய்யற விஷயம் தான். பெண்கள் பல பேர் வந்துட்டு முகம் சுளிக்கிற மாதிரி பேசுற விஷயம், ஆண்கள் பல பேர் வந்துட்டு பேசிட்டு மன்னிப்பு கேட்கிற விஷயம் இருக்குல்ல, இதுதான். ரஜினியை பத்தி ஆதவ அர்ஜுனா பேஸ்டா சொல்லிட்டு ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவன்லாம் பேஸ்டா அப்படி இப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப மறுபடியும் மன்னிப்பு கேட்க உட்காந்துட்டு இருக்கான். ரஜினி எங்களுக்கும் தலைவர், எங்க தலைவருக்குமே தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்குறிஸ்லாம் ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டு உட்காந்துட்டு இருக்கு ரஜினி சார் கிட்ட. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே தற்குறிஸ் என்ன பண்ணுது, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், ஏன் விஜய் எனக்கு தங்கச்சியா இருக்கும் பொண்டாட்டியா இருக்க மாட்டோமா, வெக்கமாவே இருக்காதா? இவ்வளோ அசிங்கமா வந்துட்டு பேசுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காதா? தங்கச்சியா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, சரி பரவாயில்ல முட்டு கொடுக்குறீங்க ஒத்து, தங்கச்சியா இருந்துகிட்டு பொண்டாட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு போல, தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருந்துட்டு போகுன்ட்டு. என்னம்மா, என் புருஷனை விட வந்துட்டு என் விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், 1 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு கூட்ட நெரிசலுக்குள்ள வர, கிட்டத்தட்ட 5-6 வருஷமா குழந்தைய இல்ல, அப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்க, இருந்தாலும் விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள போடுறியான். சொந்த பொண்ணு, பெத்த பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் ஆயிருக்கு, அப்ப வந்துட்டு விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டு வந்துட்டியா, தங்கச்சி விட்டு வந்துட்டியா, விஜய்க்கு ஓட்டு போகணும், குடும்பத்தையே விஷம் வச்சு கொண்டுடுவேன், இந்த மாதிரி பேசின கேவலம் முச்ச தற்குறியான ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால பேலன்ஸ் 5% ஓட்டு போச்சு. இந்த எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸ் மெச்சூர்டா இருந்தா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா இப்படி பேசுறவங்களே நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரா நீங்களேடா. விஜய் ஃபேன்ஸே கேட்கிறேன்டா, உங்க பொண்டாட்டி உன்னை விட விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா என்ன பண்ணுவ? இல்லைன்னா உன் பொண்டாட்டி வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது விஜய் பார்க்கறதுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ? இல்லம்மா, உன் புருஷனே வந்துட்டு நீ ஐசியூல இருக்க, உன் புருஷன் வந்துட்டு விஜய் பார்க்க போயிருக்கான், நீ என்ன யோசிப்ப? உன் பொண்ணு, பெத்த பொண்ணு ஐசியூல இருக்கு, நீ வந்துட்டு ஐசியூ வாசல்ல உட்காந்துட்டு இருக்க, உன் புருஷனோ இல்லைன்னா உன் பொண்டாட்டியோ விஜய் பார்க்க போயிருக்கு, நீ என்ன யோசிப்ப?
நீங்க பேசுறதெல்லாம் சரியா நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இப்படிப்பட்ட தொண்டர்களுக்கெல்லாம் கையில வந்து பவரை கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல, அவங்களாலே 5% ஓட்டு போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஜஸ்ட் 10% ஓட்டு தான். இந்த 10% ஓட்டுமே கிடைக்குமா கிடைக்காதுன்னா தெரியாது. ஏன்னா எஸ்ஐஆர் மூலமா ஆல்ரெடி வந்துட்டு இவங்க நிறைய பேருக்கு ஓட்டு இல்ல. விஜய் சாருக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அங்கங்க வந்துட்டு கேம்பெயின் பண்ணும்போது சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தாவக்கா ஒரு அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்து சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவர் தலைவரே அப்படித்தானே பண்றாரு, மேடை ஏறி உட்காந்துக்கிட்டு சின்ன குழந்தைங்களா போயிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்க தாத்தா கிட்ட சொல்லுங்க. குழந்தைய வச்சு எல்லாம் பேசக்கூடாதியா. அரசியல் வந்துட்டு பேசணும்னா குழந்தைங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு சுயமா யோசிக்கிற தன்மை வரணும். ஒருத்தர் 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் ஏன் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்க அம்மா சொல்றதை கேட்டு அவன் ஓட்டு போடக்கூடாது, அவங்க அப்பா சொல்றதை கேட்டு ஓட்டு போடக்கூடாது. 18 வயசு வரும்போது அவனுக்கு சுயமான சிந்தனை வரும். அப்பதான் வந்துட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி சொந்தமா முடிவு பண்ணி ஓட்டு போடணும். அதுதான் ஜனநாயகம். அதனாலதான் 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் மேடை ஏறி என்ன சொல்றாரு, குழந்தைங்க எல்லாம் போயிட்டு அவங்க தாத்தா கிட்ட பேசணும், அவங்க அம்மா கிட்ட பேசணும், அவங்க அக்கா. நான் யார்கிட்ட பேசணும்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வந்துகிட்டு இருக்கு. ஏன் விஜயே இப்படி பண்ணிட்டு? சீரியஸ்லி விஜய் சாரா ஒரு ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் டான்ஸ்க்குலாம் நான் பயங்கர ஃபேன் சீரியஸ்லி. அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எது அவர் வந்துட்டு இவரா இருப்பாரு, எனக்கு வரலங்க. அந்த மால்ல வந்துட்டு ஃபைட்லாம் நடக்கும் பாத்தீங்களா, பீஸ்ட். எஸ், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சீரியஸா அந்த படம்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சு. நிறைய மைனஸ் இருந்தாலுமே எனக்கு நான் ரசிச்சுதான் பார்த்தேன். அவரோட பல விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். இந்த பீஸ்ட் படத்தோட சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். அவர் செட்ஸ்லாம் ஒரு நடிகனா நான் லைக் பண்றேன். பட் ஆனா ஒரு அரசியல்வாதியா எனக்கு தலைவனா, தமிழக மக்களுக்கு தலைவனா என்னால ஏத்துக்க முடியவே முடியாது. இப்ப வரைக்குமே வந்துட்டு போரை பத்தி எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க. 4 பேர் சொன்னா சேர்ந்தா பருமாங்க அந்த மாதிரி போர் வந்துட்டு இருக்கு. நாமளா இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு பெரிய கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த போரை பத்தியும் இந்த கேஸ் தட்டுப்பாடு பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. பொய்யால இருக்க சிபிஐ போய் அட்டன் பண்ணிட்டு வந்த என்ன பண்ணாரு ஆதவ் அர்ஜுனா? நாங்க எங்களுக்கு மட்டும் இந்த தேர்தல் டைமிங் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா, தேர்தல் டேட் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து பாருங்க எங்க தலைவர் கில்லி மாதிரி பிரச்சாரம் பண்ணுவான்ட்டு ஓடிட்டாரு. சொல்லி 6 நாள் ஆச்சு, இன்னையோட 7 நாள் ஆயிடுச்சு. கொய்யால போயிட்டாரு மும்பை கிளம்பி. அட்லியுடைய மனைவியின் 2வது குழந்தைக்கு வளைகாப்பு விழாவிற்கு சென்று விட்டார் உங்கள் தலைவர். 7 நாள் வரல, பேலன்ஸ் இருக்க போகுதுன்னா 30 நாள். 30 நாளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு கிழிச்சிருவீங்க அப்படியே. 30 நாள் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 234 தொகுதியும் ஒரு நாள் போக முடியுமான்னு கேட்டா எப்படியா முடியும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 தொகுதிக்கு போனா மட்டும்தான் முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. 30 நாள்ல 7 தொகுதிக்கு போய் அதுக்கப்புறமா 234 தொகுதியும் எனக்கு தெரிஞ்ச அவர் பனையூர்ல இருந்தே வீடியோ போடுவாரு. இது உங்கள் விஜய், நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன். ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு நீ எதுக்கு வரணும்? எனக்கு புரியவே இல்லை. தமிழக மக்களுடைய மனநிலைமை அப்படின்றதே வேற, ரொம்ப ரொம்ப வேற. அது புரிஞ்சுக்காம வெறும் தன்னுடைய அந்த பப்ளிசிட்டியை வச்சும், அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவை மட்டுமே வச்சு, தன்னுடைய திரை கவர்ச்சியை மட்டுமே வச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நானே ஒத்துக்க முடியாதுங்க. ஒத்துக்க முடியாது. நான் சொல்றதுக்கு யாரா அப்படின்னு நீ கேட்கலாம். நானும் தான் ஓட்டு போடுறேன். ஒரு ஓட்டு கூட வந்துட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே மாத்துன்னு சொல்லிட்டு உங்க தலைவர் தான் பேசியிருக்காரு சர்க்கார் படத்துல. ஒரே ஒரு ஓட்டு எது வேணாலும் மாறலாம். சோ அந்த மாதிரி நான் ஓட்டு மாறுந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் யோசிப்பேன்ல. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க என் தலைவனுக்கு நீங்க ஓட்டு போட தேவைடான்ட்டு? அதே மாதிரி இன்னும் தலைவர் எனக்கு தேவைடா அப்படின்னு நானும் யோசிக்கலாம்ல. தலைவனா எனக்கு தேவையில்லை, ஒரு நடிகனா தேவைதான். நான் இல்லைன்னு சொல்லி, எனக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை. நானும் போய் படம் பார்க்கணும், நானும் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு வைப் பண்ணும். அதுல எல்லாம் தேவைதான். ஒரு தலைவனா என்ன வந்துட்டு வழி நடத்துறவனா தேவை கிடையாது நான் யோசிக்கிறேன். சோ எதுக்காக இப்ப இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேர்தல் நெருங்க இந்த விஜய் சாருக்கே பயம் வந்துருச்சு. இன்னொருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வேட்பாளர் கிடைக்கல. ஒரு வேட்பாளருக்கு 5 கோடி ரூபாய் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு செலவு பண்ண சொன்னதுனால அது நமக்கு நிர்வாகம் தெரியல, எலெக்ஷன்ல என்னென்ன பண்ணணும் தெரியல, பூத் கமிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும், ஒவ்வொரு தெருவா போய் பார்க்கணும், ஒவ்வொரு மனுஷனா போய் கேட்கணும். இதுக்கு அப்ப மூஞ்ச வந்துட்டு தெரிய வைக்கிற வெறும் விசிரிச்சணும் அப்படின்றதுனால எல்லாமே போய் ஓட்ட போட மாட்டாங்க. ஆக்டர் நிறைய இருக்குவா, ஏகப்பட்டது இருக்கு. காலத்துல 50 வருஷம் 60 வருஷம் கட்சிகள் எல்லாம் உள்ள இருக்கு. இப்ப வந்துட்டு ஜெயிக்கணும்னு சொன்னா எப்படியா முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. வாட்டர்னிட்டிஸ் தாவாக்கா டிவி கேட்க அப்படி இப்படி குறைஞ்சு வரும்போது 5% ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும் தான் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது டிவி கேட்க 5% ஓட்டு கிடைக்கும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க வந்துட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.
சோ டிவிக்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் ஜெயிக்கும்னு சொல்றீங்க, எத்தனை பேர் தோக்குதுன்னு சொல்றீங்கன்னு பார்ப்போம். சோ மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ரொம்ப